கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் யோசுவா 1:11. நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படி இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்லச் சொன்னார். அன்புக்குரியவர்களே, ஒரு ஆயத்தத்தை குறித்த அறிவிப்பை யோசுவா அங்கு ஜனங்களுக்கு கொடுக்கின்றான். போஜன பதார்த்தங்களை ஆயத்தப்படுத்துங்கள், சுதந்தரிக்கும் உங்களுடைய சகல சிந்தைகளையும் ஒருமுகப்படுத்துங்கள். 3 நாளைக்குள்ளே ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கப் போகிறது. தாண்ட முடியாத யோர்தானை தாண்ட போகிறீர்கள். சவால் விட்ட யோர்தானை தாண்ட போகிறீர்கள். உங்களுக்கு மிகவும் தடையாய் நின்ற யோர்தானை நீங்கள் தாண்ட போகிறீர்கள் என்று நற்செய்தியை சொல்லுகின்றான். இந்த காலை வேளையிலே சில தடைகளுக்கு முன்பதாய் நின்று கொண்டிருக்கிறீர்களா? ஆயத்தப்படுங்கள். ஆவியானவர் உங்களை உந்திக் கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே உங்களை மோசம் போக்குகிற, உங்களை வழிவிடாமல் தடுத்து நிற்கிற, உங்களுக்கு சவால் விட்டு கொண்டிருக்கிற, உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிற, உங்களை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற சில யோர்தான்கள் சீக்கிரத்தில் 2ஆய் பிளந்து யோர்தானை கடந்து நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் என்று இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகின்றார். உலர்ந்த தரை உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. உன்னதமான தேவனுடைய வாக்குத்தத்தத்தை இந்த காலை வேளையிலே பெற்றுக் கொள்ளுங்கள். ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, யோர்தான் முன்பதாய் நின்று பயத்தோடும் வேதனையோடும் கலங்குகிற மக்களை இப்பொழுது ஆறுதல் படுத்தும். சீக்கிரமாய் இவர்களுக்கு யோர்தான் திறக்கப்பட போகிறது. யோசுவா சொன்னது போல 3 நாளைக்குள்ளே யோர்தானை கடந்து போவீர்கள். அது போலவே வசனம் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில என்ன தடை இருந்தாலும் 3 நாளைக்குள்ளே உடைய வேண்டுமென்று அடியார்கள் ஒருமித்து பிரார்த்தனை செய்கின்றோம். ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.